மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கினா 28:15 கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சாபங்களும் அதில் அடங்கி இருக்குது. நான் நிறைய உழைச்சி கொஞ்சமாக சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அந்த சாபத்தை அவர் என்ன பண்ணார்? கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? நான் ஒன்றும் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போக முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அழிந்து போக முடியாது. ஏன்னா அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். 1-14 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் என்னுடையது, உங்களுடையது. இருக்கீங்களா? அப்போ எவ்வளோ அடங்கியிருக்கு பாருங்க சுவிசேஷத்தில். அதைத்தான் சுவிசேஷம்ன்றார். இப்போ திருப்புங்க, இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். யோபு சுவிசேஷம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது. யோபு 36:11 அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இருக்கீங்களா? இருக்குதா வசனம்? கர்த்தரை பற்றி ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறார் பாருங்க. கர்த்தரை விசுவாசித்து அடங்கி அவரை சேவித்தால், அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொல்கிறத செஞ்சு அவரை சேவித்தால் அவர்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் பாருங்க. அவர்கள் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சில ஆளுங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பைபிளை வாசித்து பார்த்தா தான் விளங்குது. நல்ல காலம் வாசித்தேன், கொஞ்சம் விளங்க ஆரம்பிச்சுது. அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தருக்காக வாழும்போது அருமையான சகோதரனே வனாந்திர வாழ்க்கை அது இதுதான் சொன்னாங்க பாருங்க. நீ கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போவார். வனாந்திரத்தையே வச்சிருந்த உன்னை சாகடிச்சு அப்புறம் மோட்சத்துக்கு கொண்டு போவார்னு சொன்னாங்க. இதைத்தான் நான் நம்பியிருந்தேன் பாருங்க. எவ்வளோ வருஷமாக நான் யோசிக்கிறது உண்டு. கர்த்தரை பின்பற்றுறதுனா கஷ்டப்படுறது தான் கர்த்தரை பின்பற்றுறது. கஷ்ட வாழ்க்கை தான், துன்பம் தான், கஷ்டம்தான். இதே தான் பாருங்கள். இதை சொல்லி சொல்லி சொல்லியே உள்ள அப்படியே ஊறிடுச்சது. கர்த்தரை பின்பற்றுறதுனால உனக்கு கஷ்டம்தான் வரும். ஞானஸ்நானம் எடுக்கும் போதே சொல்லிவிடுவாங்க. அங்கே எடுக்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காங்க. போய் நின்ன உடனே ஒரு பாட்டு பாடுவாங்க, யோர்தான் நதியோரம் கலங்காதே மனமேன், பயப்படாத. ஏன்னா இறங்கி நீ ஞானஸ்நானம் எடுத்து பண்ணது எல்லா பேயும் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லா கஷ்டமும் வரப்போகுது. எல்லா துன்பமும் ஒன்று வந்து துரத்த போதாக்கும், பிடிக்க போதாக்கும், ஒன்று அப்படி கஷ்டப்பட போறியாக்கும். இங்கேயே ரெடி பண்ணுவாங்க நம்மளை. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனே கஷ்டப்படுறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி அது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாருங்க. கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு அடங்கி ஜீவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இதுதான் கரெக்டு. நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமு கஷ்டம் பட்டுட்டு இருந்தானா? ஈசாக்கு கஷ்டம் தான் பட்டுருந்தானா? யாக்கோபு கஷ்டப்பட்டானா? யோசேப்பு பழைய ஏற்பாடுலாம் வாசித்து பாருங்க. கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் யோபு எடுத்தான், யோபு கஷ்டப்பட்டாயா, நானும் அதே மாதிரி யோபு. நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரி யோபு கிடையாது. அவன் கஷ்டப்பட்டான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் படித்து பார்க்கணும். கர்த்தர் அவனை வாதிச்சார், கர்த்தர் அவனை இது பண்ணார், கர்த்தர் அவனை அது பண்ணார். கிடையாது. அவன் பயந்தான். தான் மிகவும் பயந்தது தனக்கு வந்து நேரிட்டதுன்னு அவனே சொல்கிறான். பயந்தான் அவனுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய சகல அழிவின் வேலைக்கும் வித்திட்டது என்பதை யோபுவின் புஸ்தகம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. பயந்தான் ஒரு மனுஷன் என்ன ஆவான், பயம் எப்படி ஒரு மனுஷனை அழிக்குது என்பதற்கு அது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பயம்ங்கிறது விசுவாசத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுங்க. விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய வல்லமை. அந்த விசுவாசம் மலையை கூட பெயர்க்கிறது. பயம் என்கிறது இதுக்கு ஆப்போசிட். அப்படியே விசுவாசத்துக்கு ஆப்போசிட். விசுவாசம் எப்படி பெரிய நன்மையான காரியங்களை கொண்டு வருதோ, சுகத்தை கொண்டு வருதோ, செழிப்பை கொண்டு வருதோ, விடுதலையை கொண்டு வருதோ, வெற்றியை கொண்டு வருதோ, அதுபோலவே பயம் என்கிறது எல்லா தீமையும் எல்லா நஷ்டத்தையும் எல்லா அழிவையும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறது. இதெல்லாம் வேத வசனத்தின் போதனைகள். அவன் பாருங்க சொன்னவன்
அவன் முதல்ல சொல்கிறான், தெரியாமல் சொல்கிறான் பாருங்க. அவன் எதுக்கு சொன்னான்னு பார்க்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஜனங்க சொல்கிறாங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். வேலை போனோன்னு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்யா. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர், யார் செத்து போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்ன இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் மேலே போட்டு போயிட்டே இருக்கிறது. பிரசங்கியாரன்னு பாருங்கள், வந்தவொடனே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் விளக்க. அதை சொன்ன ஆள் பின்னால் சொல்கிறான், ஐயோ நான் தெரியாமல் எதையோ பேசிட்டேன், என் வாயை நான் கழுவி கொள்கிறேன்ட்டான். கர்த்தாவே என்னை மன்னியும், நான் அலப்பி விட்டேன், எனக்கு தெரியாதையும் புரியாதையும் வீணாக பேசிட்டேன், என்னுடைய வாயை நான் பொத்தி கொள்ளுகிறேன், நீர் சொல்லும் இப்போ நான் கேட்குறேன்றான். அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு அவனே ஒத்துக்கிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் ஒத்துக்காமல் இவங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்லி ஓஞ்சி முடித்து மன்னிப்பு கேட்டு போய் சேர்ந்துட்டான் பாருங்கள். அவன் தனக்கு உண்டானதெல்லாம் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான்னு வேதம் சொல்லுது. கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதனால தான் பிறகு புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம், யோபுவின் முடிவை எண்ணி பாருங்கள்னு இருக்குது. ஏன்னா அங்கே தெரியும் அவங்களுக்கு ஏற்கனவே. யோபுவின் முதல் அதிகாரத்தை தான் நிறைய பேர் வாசிப்பாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் மட்டும் வாசிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லிக்கிறது யோபுவின் முடிவை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஸ்டார்டிங்கை வாசிட்டீங்க நீங்கன்னு. யோபு மொத்தமாக வாசித்து பாருங்க ஏன்னு சொல்லலை, ஏன்னா நீங்கள் எல்லாம் வாசித்திருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் சொல்லியிருக்குது முடிவை எண்ணி பாருங்கள். அப்படி முடிவை எண்ணி பாருன்னா, ஏன்னா அவன் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான். அதுதான் கர்த்தர் செஞ்சது அவனுக்கு. அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் கர்த்தர். அவன் இழந்தது எல்லாம் அவனுக்கு திரும்ப தந்தார், ரெட்டிப்பாக அவனுக்கு திரும்ப தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், அதை யாரும் சொல்கிறதே கிடையாது. நானும் எத்தனை பிறந்ததுலேருந்து இதில் இருக்கிறேன், அதை சொல்கிறதே கிடையாது. தெரியுமா, நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள், நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. எத்தனை பேர் யோபு 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 யோபுன்னு பிரசங்கம் பண்ணி இந்த முதல் 3 அதிகாரத்தை வச்சே திருப்பி திருப்பி தோசையை திருப்பி போட்டு 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 வருத்தாங்களே ஒழிய, அந்த கடைசி அதிகாரத்துக்கு வந்து ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்தாலும் சொன்னதே கிடையாது. அது நம்மளாம் வாசித்து வழங்கிட்டா தான் உண்டே ஒழிய, அந்த கடைசி அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. இது எதனால் ஆச்சுன்னு சொல்கிறவனு, ஏதோ கர்த்தர் இப்படி பண்ணிட்டாராக்கும், அவனை போட்டாராக்கும், இப்படி போட்டு வாதிச்சாராக்கும், இப்படி அடித்தாராக்கும், நொறுக்குனாராக்கும், இப்படி பண்ணாராக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கடைசி சாப்டருக்கு போகிறதே கிடையாது. அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டது, வாயை பொத்திக்கினேன்னு சொன்னதெல்லாம் சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் நானாக வாசித்து, இது எனக்கு யாரோ சொல்லி இதை கேள்விப்பட்டு எங்கேயோ கடல் கடந்து போய் போதனையை கேட்டு தெரிஞ்சிட்டு வந்தேன். இதை நான் உண்மையை சொல்கிறேன், நான் ஒன்று இதுக்காக சொல்லலை. நான் நீங்களே யோசித்து பாருங்கள், என்ன பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்கன்னு. முக்கால்வாசி கர்த்தர் அவனை எப்படி அடித்தார், நொறுக்குனார், ஒன்றும் இல்லாமல் ஆக்குனார். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நீயும் எப்படி இருக்கிற, அடியேனும் அதனால தான் அப்படி இருக்கிறேன். ஏன்னா நம்மளும் ஒரு யோபு மாதிரி தான். கர்த்தரை நம்ம புடமிட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா வெறும் கஷ்டப்பட்டு எதுக்கெடுத்தாலும் எப்படி சொல்கிறது, ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக மரித்தாங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டாங்க. பவுல்லாம் எவ்வளோ பாடுபட்டிருக்கார். அந்த பாடுகளை சொல்கிறீங்களா, ஏற்றுக்கொள்கிறேன். அது வந்து கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்து நிமித்தம் படப்படுகிற பாடுகள். அந்த ஒரு பாடை தான் நம்ம பாடணுமோ ஒழிய வேற எந்த பாடையும் பட்டுக்கிட்டு இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிமித்தம் நான் படுற பாடுன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, தரித்திரத்தில் உட்காந்துக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அது என்னது? அது நீங்கள் அது தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், அது சாபக்கேடு. அதை சுமந்து தீர்த்திருக்கிறார், நீங்கள் போய் சுமந்து தீர்த்து விட்டார்னு விசுவாசித்து நீங்கள் என்ன பண்ண வேணும், ஐஸ்வர்யவானம் மாற வேண்டும். ஹலோ, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்னு நம்பி ஐஸ்வர்யவானம் மாற வேணுமோ ஒழிய தரித்திரத்திலே உட்காந்துட்டு அடியே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறியா, மோட்ச லோகத்தில் கர்த்தர் எனக்கு பெரிய பங்களா வச்சிருக்காரு. நான் கேட்குறேன், பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதா? அப்போ பரலோகத்துக்கு ஒரு சித்தம், பூமியில் ஒரு சித்தமா? என்ன வேதம் போதிக்குது? வேதம் போதிக்கிறது என்ன? பரலோகத்துக்கு ஒரு சித்தம், பூமிக்கு ஒரு சித்தமா? எனக்கு எல்லாம் சொன்னாங்க சின்ன வயசுலேருந்து. மறித்து பரலோகம் போனோன்னா கர்த்தர் உனக்காக பங்களா வச்சிருக்கிறாரு, ஏழைக்கும் அங்கே மாளிகை உண்டு. இதான் பாடணும். நாங்கள் ஏழைக்கும் அங்கே பாடியிருக்கீங்களா இல்லையா? ஹலோ, முழிக்கிறீங்க தெரியாத மாதிரி. ஏழைக்கும் அங்கே மாளிகை உண்டு பாடியிருக்கிறோம். சரி, தெரியாமல் பாடுறோம். சில நேரத்தில் ஏதோ டியூனை கலந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி சில நேரம் பாருங்கள். அதான் இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னே மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, என்ன விட்டுருந்தீங்கன்னா இந்த காலத்தின்படி நான் எப்படி சொல்லிப்பேன், மெய்ப்பன் இல்லாத மாடுகளை போல. மாடெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிங்களா? எப்படி இந்த மாடை நிறுத்தி கேட்டிங்கன்னா ஏன் எப்படி போகிறேன்னா அதுக்கு தெரியாது. எல்லா மாடும் போகுது, நானும் போகிறேன், அவ்வளோதான். எல்லா மாடும் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான்
நான் அனுப்புகிறேன். அப்போ நம்மளும் சேர்ந்துக்கிட்டு ஏழைக்கும் ஒரு மாளிகை உண்டு, ஏழைக்கும் ஒரு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன அவர் என்ன அவர் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறார்? மாளிகையில் உட்காந்துருக்கார். நாமெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. அவர் மாளிகையில் உட்காந்துட்டு பிள்ளைகளே நீங்கள் தான் ஏழையா குடிசையில் உட்காந்துருக்கேன்னு சொன்னாரா? ஹலோ, இது நியாயமா? நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்து நீங்கள் நல்லா மாளிகையில் உட்காந்துக்கிட்டு இருந்து செல்வ செழிப்போடு இருந்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு 4 குடிசை உங்கள் வீட்டுக்கு பின்னால் கட்டி கொடுத்து நீ ஏழைக்கு ஒரு உனக்கு இப்போ ஒன்றும் கிடையாது அங்கே போய் கடன் சொல்லுவீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விளைத்து கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல பரலோக பிதா உங்களை விட நல்லவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நல்ல காரியங்கள் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்தில் மாளிகை, பூமியில குடிசையா? இதுதான் சித்தம் செய்யற அழகா? பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்ய. அப்படின்னா நேரத்தில் ஆண்டவரே பரலோகத்தில் மாளிகை உண்டு, எனக்கு பூலோகத்திலையும். ஒருத்தர் சொல்றாரு எல்லாருக்கும் மாளிகை கிடைக்குமாயா? இங்க ஏது இடம்? முதல்ல உங்க மைண்ட்ல இடத்த உண்டாக்குங்க. ஐயோ, இந்த மைண்டில் இடம் உண்டானதானே ஊரில் இடம் இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஊர் விரிந்து பறந்து பெருசாகுது. ஊர் வர வர எல்லாருக்கும் இடம் உண்டாக்குறாங்க. அரசாங்கத்தை பாருங்கள் எப்படி உண்டாக்குறாங்கன்னு. போட்டு அவன் சொல்கிறான் ட்ரெயினை போட போகிறோம், அங்கே போட போகிறோம், மூளை மூடு. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஊர் தான், 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஊர் தான் இருக்கும். பாருங்கள், இடம் இல்லைன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இடம் நிறைய இருக்குதுங்க, ஏராளமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மாளிகை கட்டக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் இடம் உண்டு. அதனால ஏழைக்கு அங்கதான் மாளிகை உண்டுன்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே மாளிகை உண்டு. இங்கே அப்படியே குடிசையிலே உட்காந்துட்டு ஏழைக்கு ஒரு மாளிகை உண்டு மாளிகை உண்டுன்னு இந்த பாட்டு இது கிறிஸ்தவம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. அங்கம் இப்போ எப்படி ஜெபம் அப்போ மாளிகை அங்கே இருக்கிறது போல இங்கேயும் எனக்கு மாளிகை உண்டாவதாக. அவன் தான் கிறிஸ்தவன். ஹலோ, இருக்கீங்களா? சிலருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நம்ம? தாங்க கரெக்டான கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ முறையாக பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தரை பின்பற்றுறதுன்றது கிறிஸ்துவுக்காக நம்ம இப்போ ஊழியத்துக்கு போகிறோம். ஊழியத்துக்கு போய் கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தமாக எத்தனையோ பேர் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சிறையில் இருக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. எத்தனையோ பேர் தன்னுடைய ஜீவனையை கொடுக்குறாங்க. அது நிமித்தமாக சில பாடுகளை. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எத்தனை முறை அடிக்கப்பட்டார், எத்தனை முறை நொறுக்கப்பட்டார், எத்தனை முறை வாரினால் அடிக்கப்பட்டு எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அவர் பட்டார்னு சொல்கிறாரு. எத்தனை தடவை சிறை இருப்பு, எத்தனை பாடுகள்னு அவர் சொல்கிறார். அது கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகள். அது கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, என்ன வெறுத்த உலகம் உங்களையும் வெறுக்க போகுது, என்ன துன்புறுத்தின உலகம் உங்களையும் துன்புறுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாம் அவர் சுமந்த சாபத்தையெல்லாம் இன்னும் சுமந்துக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு இருக்குன்னு சொல்கிறது சரியா? கிடையவே கிடையாது. அவர் எதை சுமங்கன்னு சொன்னார்? அவர் எப்படி நிந்தையை சுமந்தாரோ, அவர் எப்படி அவமானத்தை சுமந்தாரோ, அவர் எப்படி துன்பங்களை சுமந்தாரோ, இந்த உலகத்தில் துன்புறுத்துகிறவர்கள் நிமித்தமாக, சுவிசேஷத்தை வெறுக்கிறவர்கள் மூலமாக, சத்தியத்துக்கு எதிரானவர்கள் மூலமாக வருகிற கஷ்டங்களை எப்படி சுமந்தாரோ அதை தான் சுமக்க சொல்லியிருக்கிறார ஒழிய வேறு காரியங்களை நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார், தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார், எல்லா சாபக்கேடுகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். சுமந்து தீர்த்ததை நம்மளும் சுமந்துட்டு இருக்கோம். அவர் ஏன் சுமந்ததுக்கு அர்த்தம் என்ன? அவர் ஏன் சுமக்கணும்? அப்போ அவரும் சுமந்து நானும் சுமக்கிறதுனா என்ன ஆகுறது? ஹலோ, இருக்கீங்களா? உலக மகா யுத்தத்தின் போது லண்டனில் ஹிட்லர் பாம்பு போட்டாராம் பாருங்க. எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து அந்த இடமே நாரி போச்சான். ஏன்னா 100கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. 2-3 நாளாக ஒளிஞ்சிருந்து அங்கே ஒரு பாட்டியம்மா இவங்களோட எல்லாரும் சேர்ந்து அள்ளி வாரி போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவையும். அந்த அம்மாவும் அங்கே உட்காந்துருக்கு, நாத்தம் தாங்காமல், யாரும் குளிக்கலை, யாரும் இது பண்ணலை, ஒன்றும் அங்கே வெளியே ஓட இடம் இல்லை. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இடம். அந்த அம்மா சொல்ல பேசாமல் போங்கயா நான் போகிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி போயிடுச்சு. அந்த அம்மா போய் வீட்லேயே படுத்திருக்கு. ஆனால் அந்த பக்கம்லாம் ஒரே பாம்பு. அன்றைக்கி நைட்டு பூரா தட பாம்பு போட்டு அந்த இருக்கிற அத்தனை கட்டடங்களும் இடிஞ்சு பால் அடிஞ்சு போய் கிடக்குதான் பாருங்கள். காலையில் இந்த அம்மாவை தேடினா காணும். திருப்பி வீட்டுக்கு போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க எல்லாரும். தெரிஞ்சுக்கிட்டு போய் தேடிட்டு போயிருக்காங்க. நிச்சயமாக அந்த மாதிரி செத்து தான் கிடக்குன்னு. உள்ளே போனால் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதான். என்னம்மா இப்படி பண்ணலாமா நீங்கள்? பாம்பு போடுறான்னு சொல்லி தானே பதுங்க கூலியில் கொண்டு போய் எல்லாரையும் உட்காந்துட்டு இருக்கிறோம் பத்திரமா. ஐயோ நாத்தம் தாங்கலையா, அதனால தான் இங்கே வந்துட்டேன்னு.
எப்படி உன்னால நிம்மதியாக தூங்க முடியுது? இவ்வளோ பாம்பு போடுறாங்கன்னு சொல்லியிருக்குது. என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சொல்லியிருக்குது. அதனால் அவர் உறங்காமல் காக்கிறதுனால நான் பேசாமல் உறங்கலான்னு வந்துட்டேன் நினச்சான். நானும் உறங்காமல் உட்காந்துட்டு அவரும் உறங்காமல் இருந்தால் அர்த்தம் என்ன இருக்குது? அவரும் தூங்குறது இல்லை நான் தூங்குறது இல்லையா? அவர் காத்துக்கிறாருன்னா அப்போ நான் பேசாமல் தூங்க வேண்டியதானேன்னு தான். ஹலோ, நல்லா தூங்குறீங்களா? தூங்க கற்றுக்கணும் முதல்ல. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் காக்கிறவர், அவர் எல்லாம் பார்த்துக்கிறார், அவர் தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. நல்லா படுத்தா நல்லா மடார்னு தூங்கணும். நல்லா, அது கிறிஸ்தவனுக்கு அடையாளம். எல்லாரும் கேட்பாங்க எப்படியா தூங்கலாம்? அதுன்னு தூங்கலாம், ஏன்னா அவர் பார்த்துக்கிறாரு, அவர் தேவையை சந்திக்கிறாரு. அதனால் நான் நல்லா தூங்குறேன். இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சும்மா அந்த பாடுகளையே பிரதானப்படுத்தி பாடுகளையே பெருசுப்படுத்தி கிறிஸ்துவுக்காக நாம் சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்படலாம், அதைத்தான் வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒழிய பவுல் என்ன சபிக்கப்பட்டவராக வாழ்ந்தாரா? பவுல் என்ன தரித்திரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரா? நோயில் வாழ்ந்துட்டு இருந்தாரா? என்ன அது? அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பாருங்க, அது தப்பு. உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை சொன்னார். எல்லாம் உலகத்தில் ஒரு இடத்த உள்ள பாருங்க, ஆசியா முழுதும் சொல்லிட்டாரு, ஐரோப்பாலாம் போய் சொல்லிட்டாரு. இன்னைக்கு உலகத்தில் சுவிசேஷம் பரவி கிடக்குன்னா பவுல் சொல்லியிருக்கிறாரு. அங்கெல்லாம் பிச்சைக்காரரை கையில் ஓட ஏந்திட்டு போனாரா? பிச்சைக்காரனை போல வழியெல்லாம் பிச்சை கட்டிட்டு அங்கங்கே ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே போனாரா? கிடையாது. ஒரு டீமே வச்சுருந்தாருங்க, கூட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுறது அவர் போய் சிறையில் அடித்தாங்களாம். அந்த கவர்னர் வந்து தினந்தோறும் அவர்கிட்ட வந்து ரகசியமாக பேசிட்டு போனாராம். எதுக்கு? ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்குமான்னு இவரை விடுதலை ஆக்கிறதுக்கு. கவர்னர் என்ன 10-20 ரூபாயை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கவர்னர் இதை எதிர்பார்த்துருக்காரு. ஏன்னா இவர் பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்தாள். பவுல் வந்து பெரிய பணக்காரன். ஹலோ, நிறைய பேர் பவுல் ஏழைன்னு பிரசங்கம் பண்ணவங்களே ஏமாந்துருப்பாங்க. பவுல் பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்த ஆள், பெரிய ஆள். அவருக்கு நிறைய காசெல்லாம் இருக்குது. தரித்திரத்தில் ஒன்றும் வாழலை. தரித்திரத்தில் வாழ்கிறோம் உலகம் முழுதும் போய் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? இதெல்லாம் சும்மா பேச்சு பாருங்கள். இதெல்லாம் பவுலை ஏழையாக்கி, பேதுருவை ஏழையாக்கி, கடைசியில் இயேசுவையே ஏழையாக்கிறது. இதுதான் பிடிக்கிறதே கிடையாது எனக்கு. பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, அடங்கி செவி கொடுத்தால் என்ன பண்ணுவாமா? நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் வாழ்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் ஏசாயா 1:19 என்ன சொல்லி இருக்குது? மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. கரெக்டா? அது வந்து ஒத்து போதா? அதே தான் சொல்லியிருக்குது. அதே தான் இப்படி சொல்லியிருக்குது. அவள் வேற ஒன்றும் கிடையாது. அதே தான், அதே சத்தியத்தை தான் இங்கே சொல்கிறோம். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் பரலோகத்தின் நன்மையை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அது அப்புறம் செத்து போன பிறகு. ஹலோ, அதை நிறைய சொல்கிறாங்க. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எத்தனை பேர் தேசத்தின் நன்மையை புசிச்சுட்டு இருக்கிறீங்க? தேசத்தின் நன்மையை புசிக்கணும், செவி கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்குறீங்களா? செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கறது தான் தேசத்தின் நன்மையை புசிக்கிறது. செவி கொடுத்தா தான் புசிக்க முடியும். அதுதான் சொல்லியிருக்கு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அங்கே சொல்லியிருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்லியிருக்குது, இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட், கீழ்ப்படிந்தால். இருக்கீங்களா? சரி, இன்னொரு வசனத்துக்கு போவோம். உபாகமம் 11:26. இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், என் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். 2-3 இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? உபாகமத்திலே வாசிக்கிறோம் நம்ம. என்ன சொல்லி? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன், மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் வந்து எவ்ரிதிங் இஸ் இன் காட்ஸ் கண்ட்ரோல் பிரதர். எல்லாம் காட்ஸ் கண்ட்ரோல். எல்லாம் பக்தர்கள் நிறைய பேர் இப்படி பேசுகிறது. எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. கர்த்தர் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சாபம் வந்தாலும் அது கர்த்தர் தான் செஞ்சிட்ருக்காரு. லாபம் வந்தாலும் அது கர்த்தர் தான் நஷ்டம் வந்தாலும் கர்த்தர்கிட்ட தான் வருது. லாபம் வந்தாலும் கர்த்தர்கிட்ட தான். எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. கிடையாது. அப்படி பேதம் சொல்லி இல்லை. கர்த்தருடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருந்ததுன்னா, ஹலோ, கர்த்தருடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருந்ததுன்னா இந்நேரம் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மறுபடியும் சொல்லியிருக்கேன். இது இன்றைக்கி கர்த்தர் தான் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்காருன்னா இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுங்க. யாருக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, வேலைக்கு பிரச்சனை இருக்காது, ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது.
அவர் திரும்ப வரப்போகிறார், அரசால போகிறார். அப்போ கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும். அப்போ வாழ்வு எப்படி இருக்குன்றலாம் வேதம் சொல்லி இருக்குது. அங்கே கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களே அநேக பேர் இத்தனை பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, நல்ல விசுவாசிகள், மறுபடியும் சொல்கிறேன் விளங்கலன்னா, உண்மையும் உத்தமமான யோக்கியமான பரிசுத்தமான நல்ல விசுவாசிகள் எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மனம் பொருந்தி செவி கொடுக்காதனால. எல்லாம் கர்த்தருடைய கையில் இல்லை, இன்றைக்கெல்லாம் யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம மனம் பொருந்தி நாம் செவி கொடுத்தால்தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா புசிக்க முடியவே முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு சித்தத்தை கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்ததுனால தான் ஆதாம் என்ன பண்ணான்? அந்த சித்தத்தை வச்சு தான் பாவம் செஞ்சான். அவன் பாவம் செய்து தப்பானதை தெரிந்து கொண்டான். ஆசீர்வாதத்தை சாபத்தை முன்னால் வச்சிருக்கேன்னாரு. அவர் சொன்னார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவான்னு சொன்னார். அவன் சாபத்தை தெரிந்து கொண்டான். பாருங்கள், சாவை தெரிந்து கொண்டான் அவன். இது கர்த்தர் அவனை சாவடிக்கலை, கர்த்தர் அவனை சபிக்கலை, கர்த்தர் அவனை கொண்டு போடலை, கர்த்தர் அவனை அழிக்கலை, கர்த்தர் அவனை கெடுக்கலை. யார் கெடுத்து கொண்டது? தன்னை. அவன் தவறானதை தெரிந்து கொண்டான். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நாம் நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனம் பொருந்த வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். செவி கொடுத்தால் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவோம். எத்தனை பேர் நன்மையாகவும் செல்வ வாழ்வாகவும் போக்க விரும்புகிறீங்க? நாள்களில் செவி கொடுக்கணும். கர்த்தர் சொல்றது என்னன்னு கேட்க வேண்டும். கேட்டால் அப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க எவ்வளோ உண்மை பாருங்க. ஏசாயா 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நிறைய பேருக்கு மனமே பொருந்தலை. அதனால தான் சொல்கிறேன். என்ன, ஏன் மனம் பொருந்தலை? சுவிசேஷத்தில் இதெல்லாம் இருக்கிறதுனே நம்புறதே கிடையாது. சுவிசேஷத்தில் செழிப்பு இருக்குதுன்னு நம்புறதே கிடையாது. சுவிசேஷத்தில் சுகம் இருக்கிறதுன்னு நம்புறதே கிடையாது. சுவிசேஷத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது நம்புறதே கிடையாது. மனமே பொருந்தலை. என்ன சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? மோட்ச லோகம் இருக்குது, செத்தா மோட்சம், அவ்வளோதான் நம்புகிறாங்க. மனம் பொருந்தாதனால தான் இன்னைக்கு இல்லை. மனம் பொருந்தாதனால தான் இன்றைக்கு நன்மை அடைய முடியவில்லை, தேசத்தின் நன்மையை புசிக்கிறது இல்லை. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எத்தனை பேர் புசிக்க போகிறீங்க? அப்போ மனம் பொருந்த வேண்டும். மனம் திருந்தியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மனம் பொருந்த வேண்டும், மனதில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.